வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தாங்க செய்ய போறோம். நம்ம பாரம்பரியமான கவுனி அரிசி வச்சு பொங்கல் செய்ய போறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேங்க. நீங்க கருப்பு கவுனி அரிசி வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கவுனி அரிசி நல்லா ஊறணுங்க. ஸோ ரெண்டையும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ குக்கரில் சேர்த்திக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கினதும் அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க. அரிசியும் வெந்துருச்சு. இப்போ அரை கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் சேர்த்திக்கலாம். நீங்கள் முழு வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெல்லத்தை கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி அப்புறமா சேர்த்திக்கோங்க. வெல்லம் கரையட்டுங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ 1/4 கப் பால் சேர்த்திக்கலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான முதல் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இப்படி கலக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். கொஞ்சமாக திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இந்த பதம் வந்ததும் வறுத்த முந்திரி திராட்சையை 1/2 கப் நெய்யோட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா தேங்காயை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நெய் இஞ்சிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இந்த பதத்திலேயே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா பொங்கல் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இஞ்சிரும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பச்சை கற்பூரம் சேர்த்திக்கலாங்க. நான் இன்னைக்கு சேர்த்திக்கல. அவ்வளோதாங்க. மிக மிக ஆரோக்கியமான சுவையான கவுனி அரிசி சர்க்கரை பொங்கல் தயார். இந்த ரெசிபியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த பொங்கலை எல்லோரும் ஆரோக்கியமா சந்தோஷமா கொண்டாடுங்க. நன்றி.